friends, welcome to kirthhuskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய அஞ்சரை பெட்டி இருக்குங்களா. ஸோ அது வந்து நம்மளோட ஷாப்ல இப்போ பிராஸ்லயும் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாரம்பரியமா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக நம்ம இந்த பிராஸ்ல இருக்கக்கூடிய அழகான அஞ்சரை பெட்டி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி பூஜா வீடியோஸில் வந்து என்னோட பூஜை ரூமில் நான் குட்டி குட்டி அகல் விளக்கு வந்து ஏற்றி வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய இமேஜஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அந்த அகல் தீபம் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து பெரிய சைஸில், அதாவது 100 ml பிடிக்கிற அளவுக்கு வந்து பெரிய அகல் வந்து பிராஸில் இருக்கான்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம பூஜை அறையில் வந்து எப்படி வச்சு அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அதில் உள்ளே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி அந்த ஒரு பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும், நம்ம அழகாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்ன, அதோட குவாலிட்டி, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த கிவ்அவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை வந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ரூல். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் என்ன, அதோட ரேட் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த பூஜா ரூம் க்ளீனிங் வீடியோவில் வந்து இந்த பெருமாளோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் அதில் வந்து நான் ரேட் வந்து மென்ஷன் பண்ணல. நான் நிறைய பேர் வந்து அதோட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதோட ரேட்டு நான் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கின கடையில் 6500 தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் வந்து நான் என்னோடய பூஜை அறையில் வந்து நான் முருகனுக்கு வந்து நான் 6 தீபம் வந்து அகல் தீபம் பிராஸில் வந்து ஏற்றுக்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்லேயுமே இருந்தது. நான் அது வந்து வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த தீபமும் வந்து வாங்கி இப்போ உங்களோட பூஜை அறையிலையும் ஏற்றிருக்கீங்க. அதோட இமேஜஸும் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அகல் தீபம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து ஏற்றுறதுக்கு வந்து முருகனுக்கு தீபமாக நம்ம வந்து போடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து பிராஸில் இந்த அகல் தீபம் காமிச்சனால இதே அகல் தீபம் பிராஸில் வந்து பெரிய சைஸில் இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அதனால் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய விளக்குகள் மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருக்கேன், அதாவது பிராஸில். அதனால் பெரிய அகல் தீபம் இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 100 ml இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய அகல் தீபமும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து தெரிஞ்சு. ஸோ அந்த பெரிய அகல் தீபத்தோட ரேட் என்ன, அதோட சைஸ் எவ்வளோ அளவுக்கான எண்ணெய் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த விபூதி, குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அழகான அஞ்சரை பெட்டியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல நாள் இல்லைங்களா, அதனால் என்னோட பூஜை அறையில் வந்து நான் அஞ்சரை பெட்டியில் வந்து அழகாக எடுத்து வைக்கலான் இருக்கேன். ஸோ அதை அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த பெரிய அகல் தீபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு வந்து ஆயில் வந்து பிடிக்கும். நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த பிராஸ் அகல் தீபம் தான் இது. ஸோ இதுவுமே வந்து இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நல்லாவே வந்து திக் குவாலிட்டி, நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அகல் தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸும். அதே மாதிரி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 230 ரூபா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பூஜா ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு, அஞ்சரை பெட்டி தான்.
இது வந்து நான் வந்து பூஜை அறைக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அதை வந்து பிராஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து சமையல் அறையில் வந்து அந்த மஞ்சளை பெட்டி பொருட்கள் நம்ம போட்டு வைப்போம்னா அதை போடுறதுக்கும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் எனக்கு வந்து இது பூஜை அறைக்கு வந்து சின்ன சைஸில் நமக்கு பிடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். நம்ம பூஜை அறையில் வந்து பொருட்கள் வந்து கொஞ்சமாக தான் நம்ம ஃபில் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அஞ்சரை பெட்டி நல்லா பெரிய சைஸில் வேணும்னா பிராஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 4000 பக்கமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும், நல்லா சைஸ் வந்து நல்ல அகலமாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அழகான அஞ்சரை பெட்டி. வழக்கம் போல் தான் இங்கே வந்து ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சமையல் அறைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த மிளகாய் இதெல்லாம் போடுவோங்களா, அதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிராஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்பூனும் வந்து இருக்குது. அடுத்து உள்ள குட்டி குட்டி கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கப்பு வந்து உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியை தான் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு ஹெவி வெயிட்டாக இருந்தால் அது தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சைஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம சமையல் அறையிலையும் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கான ஒரு அழகான அஞ்சரை பெட்டி தான். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1250 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான். இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த பவுலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிராஸ் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் வந்து நம்ம அழகாக பூஜை அறைக்கும் சரி, இல்லை நம்ம சமையல் அறையிலும் பயன்படுத்தினாலுமே தாராளமாக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நான் இதில் ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாகவே பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே தனித்தனியாக நம்ம பாக்ஸில் போட்டு வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி அழகாக இந்த மாதிரி பிராஸில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு மேலே நான் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு அஞ்சரை பெட்டியில் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில அந்த பூஜை பொருட்கள் மட்டும்தான் நான் வந்து போட்டு வைக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், சந்தனம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரியான பொருட்களை நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து முதல்ல இது வந்து குங்குமம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதோட இந்த பவுலோட கெப்பாசிட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அடுத்து நான் இதில் வந்து சந்தன பவுடரே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம இதில் விபூதியை வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து சாம்பிராணி, இது வந்து நான் டெய்லி வந்து பயன்படுத்துவேன். ஸோ ஒரு சிலர் வந்து வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஏன் சாம்பிராணி வந்து அடிக்கடி பயன்படுத்துறதே இல்லை, அதை காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து எல்லா நாளுமே வந்து நான் அந்த தூள் சாம்பிராணி வந்து பயன்படுத்துவேன். பட் வீடியோவில் வந்து நான் காமிக்கலை. ஸோ அதை பார்த்துட்டு கூட ஒரு சிலர் வந்து டவுட்டை வந்து கேட்டிருந்தீங்க. சப்போஸ் நான் அடுத்த டைம் ஏதாவது வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து எல்லா விதமான சாம்பிராணியுமே வந்து பூஜையிலும் சரி வீட்லேயுமே வந்து பயன்படுத்துவேன். நிறைய பேர் அந்த வெண்கடுகுக்கும் வந்து டவுட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த நாளில் போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது வந்து நம்ம டெய்லியும் பயன்படுத்துறதுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளுக்கு வந்து நம்ம அந்த தூள் சாம்பிராணி நான் அதை வந்து போடுவேன். ஸோ அது வந்து தனியாக ஒரு பெரிய பவுலில் வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து நான் அதிகமாக பூஜையில் பயன்படுத்துறது இந்த தசாங்க பொடி இருக்குங்களா. ஸோ அதுவுமே வந்து நான் டெய்லியுமே வந்து பயன்படுத்துவேன். அதுவும் வந்து இதிலே வந்து போட்டு வச்சுக்கலாம்.
இது எல்லாமே நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் தான் இது. ஸோ இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கற்பூரம், பச்சை கற்பூரம் அதெல்லாம் வந்து இந்த பவுலில் வந்து போட்டு வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம லிட்டு வச்சுருந்தா மட்டும் சீக்கிரம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் ஃபில் பண்ணும்போது ஒரு பச்சை கற்பூரமோ இல்லை நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பூரம்லாம் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம்னா அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் மேக்ஸிமம் நம்ம மற்ற பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தமோ அதை மட்டும் நம்ம போட்டு நீட்டாக ஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதிலே வந்து குட்டியாக ஸ்பூனும் வந்து இருக்குது. ஸோ நான் ஸ்பூனை வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம மற்ற பொருட்களோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ குட்டியாக அழகாக இந்த அஞ்சரை பெட்டி வந்து நம்ம பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜைக்கே தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு இந்த ஒரே பவுலில் வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மற்ற பொருட்கள் நீங்கள் வந்து டெய்லி என்னெல்லாம் பயன்படுத்துவீங்களோ ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து என்னென்ன ரெகுலராக பயன்படுத்தணும் அதை மட்டும் நான் ஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அஞ்சரை பெட்டியுமே நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.